தமிழ் திரை உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பாகவதர் பிறந்தநாள் விழா மார்ச் 1ஆம் தேதி திருச்சியில் நடைபெறுகிறது. தியாகராஜ பாகவதற்கு மணிமண்டபத்தை அமைக்க உத்தரவிட்ட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டி தியாகராஜ பாகவதர் பேரவை நிறுவன தலைவர் ஜம்புகேஸ்வரன் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரில் அழைப்பிதழ் வழங்கினார். தமிழக அரசின் சார்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் மற்றும் பணிகள் குறித்து மாதாந்திர அரசுதுறை அலுவலர்கள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மனிதவள மேம்பாட்டு துறை செயலாளர் சமயமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. சேலம் காடையாம்பட்டி பகுதியில் நடைபெற்று வரும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் செக்காரப்பட்டி நியாய விலை கடையையும் குண்டுக்கல் ஊராட்சியில் உள்ள நூலகத்தினையும் காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியையும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு செய்தார். சேலம் 5 ரோட்டில் உள்ள திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் இல்ல திருமண விழாவில் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். சேலம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் பண்டிகை காலங்களிலும் விடுமுறை நாட்களிலும் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. எனவே சேலம் மத்திய பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தில் சிபிஐஎம் சார்பில் சேலம் மாநகர உறுப்பினர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். தரம் இல்லாமல் பேசினால் தரம் இல்லாமல் தான் பதில் வரும். கெட் அவுட் ஸ்டாலின் என்பதை ட்ரெண்டாக்க உள்ளோம். தமிழகத்தில் செயல்படும் ஆங்கில வழிப்பள்ளிகளில் தமிழ் பாடம் என்பதே இல்லை என சேலத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலை அம்மாளின் 64ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அஞ்சலை அம்மாளின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்தனர். சேலம் மாவட்ட சமூக சீர்திருத்த முன்னேற்ற சங்கம் சார்பில் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க கூடாது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் சேலத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனைகள் பவித்ராவிற்கு 5 லட்சம் ரூபாயும் கோபிகாவிற்கு 3 லட்சம் ரூபாயும் துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சேலம் நீதிமன்ற வளாகத்தில் 2 நாட்களுக்கு முன்பு 2 குற்றவாளிகள் வழக்கறிஞர்களை கடுமையாக தாக்கினர். இதற்கு காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் இமயவர்மன் தலைமையில் நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றது. பள்ளிகளில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் புகார் குழுவை அமைத்து அறிக்கையை அனுப்ப சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் உத்தரவிட்டுள்ளார். சேலம் திருமணிமுத்தாறு பகுதிகளில் மாவட்ட சுற்றுச்சூழல் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். அனுமதியின்றி இயங்கும் சாயப்பட்டறைகளை கண்டறிந்து அந்த பட்டறைகளின் மின் இணைப்பை துண்டிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். சாயக்கழிவு நீரை வெளியேற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சேலம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் மேற்கு நுழைவுவாசல் கொண்ட அமைப்புடையது. மேற்கில் சூரியன் மறையும் பொழுது அதன் கதிர்கள் ராஜகோபுரம் முன் மண்டப நந்தி கொம்பின் வழியே மூலஸ்தானத்தில் உள்ள கைலாசநாதர் மீது விழும். பிப்ரவரி 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளிகதிர்கள் விழும். பொதுமக்கள் கண்டு களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி அருகே பக்கநாடு மதுர காளியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கோபால் தனக்கு சொந்தமான வெண்டைக்காய் தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்து வந்ததை அறிந்த பூலாம்பட்டி போலீசார் கஞ்சா செடிகளை தீ வைத்து அழித்து கோபாலை கைது செய்தனர்.